வெல்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனல் முதலாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு போலக்கு கிராணி 4லாம் போட்டு. சரி வாங்க பார்ப்போம். உள்ளே லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு காரில் வந்துட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் ஸ்டண்டின்னு நினைக்குது. மரத்தை உடச்சி போட்டிருக்காங்க. அநேகமாக கொசுமுக்கந்தான் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டெல்லாம் கேட்குது. அதான் ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அந்த சவுண்டு கேட்குது, எனக்கு கேட்குது இந்த கிராணியில். வாங்க பார்ப்போம். பின்னாடி என்ன ஒரு சவுண்டுக்கு ஐயோ கொசுமுக்கன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சொன்ன மாதிரியே கொசுமுக்கந்தான். வாங்க டே 1. நம்ம இப்போ டே 1 வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கொசு முக்கனை தான் முதல் பொழக்க போகிறோம். வாங்க முதல்ல இந்த கீ எடுத்துக்கலாம். செகண்ட் இங்கே ட்ராப் இருக்குது. இங்கே ஸ்ட்ரெண்டினா புக்கு. எங்கே இந்த கிளவியே காணும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் வாங்க பார்ப்போம். வாங்க வச்சிடலாம். என்ன அந்த கிளவி தான் காணும். வாங்க இந்த புக்கை வச்சிடலாம். அப்படி கீழே போகலாம். யாரோ அந்தமாரி சவுண்டு கேட்டுச்சு, அதனால கீழே வந்துட்டோம். எங்கே சவுண்டு போட்டு யாரையும் காணும். இந்த கிளவி தாங்க வந்துடலான்ட்டு பார்க்க முடியல. வாங்கப்பா பார்ப்போம். அதான் அங்கே வந்துட்டா. இது அங்கே இருக்கா? வாங்க பார்க்கலாம். இது அங்கேயோ பார்த்துட்ருக்கா. ஏதோ பாருங்க டிஃப்ரெண்ட்டாகவே பாதி பேர் கொசுமுக்கா. கொசுமுக்கா வர மாட்டேங்கிறான். ஹேமர் எடுத்துடுவோம். வாங்க அப்படியே நிற்போம். இங்கே பாருங்கள் அந்த கிராணி இருக்கா. அப்போ முடியலப்போ இந்த கிளவியோட. ஸோ அங்கே கொசுமுக்குன்னு பார்த்தாச்சு. இங்கே கொசுமுக்குன்னு கிளவியும் போயிட்டாங்க. நைட் வெள்ளை கலர் ட்ரெஸ் ஆட்டம் ஒன்று தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம கிளவி வந்தோ. ஸ்ட்ரெண்ட்டுன்னு இருக்காங்க. ஐயோ என்ன செய்ய போகிறாளோ. ஸ்க்ரீனே எழுத்துருவா. ஐயோ பார்த்துட்டு ஐயோ வேறு விட மாட்டேங்கிறாளே. ஸ்க்ரீனை இழுக்கிறா. ஐயோ திரும்பியும் ஐயோ அவுட் ஆயிரும் உங்களுக்கு. அப்பாடியோ தப்பிச்சிட்டோம் காய்ஸ். அப்பா இவற்றிருந்து தப்பிக்கணும் தான் ரொம்ப இருக்குது. ஒருவேளை கொசுமுக்கு இருக்கிறதுனால ஃபவராக இல்லைன்னா டேரக்டர் தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்களோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரெண்டினாக்கு இவ்வளோ பவர் கொடுத்தது. வாங்க இப்படி போவோம். கிராணி மட்டும் வராமல் இருந்தால் நல்லது. மேலே போகலாம். ட்ராப் மாட்டிக்கிட்டோங்க. அங்கே எடுத்துருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். இல்லை யாருமே இல்லை. கொசுமுக்கு அங்கே இருக்கான்.
வாங்க. வாங்க இதை கட் பண்ணிடுவோம். இதில் தான் பிளாட் இருக்கு. வாங்க, நானும் அப்போலேருந்து பார்க்குறேன் இதை கட் பண்ணிடுவாங்க. அதான் ஸ்ட்ரென்த்து நான் வெயிட் நிற்கிறேன். இதோ பாருங்க, திரும்பி வந்துட்டேன். நான் தான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்துடுறான்னு தெரில. இதை எடுத்தாச்சு. வாங்க, இப்போ மொட்டை இருக்க இடத்துக்கு தான் நம்ம போயே ஆகணும் வெளியே. ஆமாம், அந்த இடத்துக்கு போனால் தான். ஐயோ, இந்த கொசுமுக்கு வேறு போக மாட்டேங்கிறான். வேகத்துக்கோட பொறுமையாக போகிறான். வாங்க, நம்ம போயிட்டு போவோம். அவனை அவ்வளோ மெதுவாக போகிறான். இங்கே ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரென்த்னாவை பொம்மை போட முடியும்னா போட்டிருக்கலாம். போட பொம்மை இல்லை. என்ன சொல்லுதோ இல்லை, பொம்மை இல்லாமல் தான் விளையாண்டே ஆகணும். எப்படியோ போயிட்டா. வாங்க, காணும். என்னாச்சோ, எங்கே போயிட்டான் போலக்கு. ஆனால் கொஞ்சம் அங்கே இருக்கான் பாருங்க. ஏதோ போயிட்டான்னு சொன்னான், இருக்கான். வேறு இங்கே ஸ்டாப் ஆயிட்டாங்க. நம்ம போவோம். ஐயோ, இங்கே இருக்க இங்கே இருக்காளே ஸ்ட்ரென்த்னா. என்னங்க மாற்றி எல்லோரும் இருக்காங்க. நம்ம என்னங்க செல்லுது. இங்கே ஸ்ட்ரென்த்னா இருப்பாளோ. சாங்க, நம்ம போய் இதை வச்சுட்டு வந்துடுவோம். ஸ்ட்ரென்த்னா வரைக்குள்ளே அது அங்கே இருக்காங்க கிழவன். ஸ்ட்ரென்த்னா இங்கே வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் வெளியே தான் வருவான். வாங்க பார்ப்போம். கிளம்ப பார்க்க மாட்டேங்கிறான். என்னவோ பண்ணிகிட்ருக்கான். அங்கே வச்சிடலாம். பார்க்குறானா பார்க்க மாட்டேங்கிறானே தெரில. வாங்க வச்சுருவோம். கிட்ட போனால் அடிச்சிடுவானா பயமாக இருக்குது. பின்னாடி தடி. ஐயோ, ஸ்ட்ரென்த்து நான் சொன்னேன்ல கைஸ், சொன்னோம்ல, அதேமாரி நடந்திருக்கு. ஐயோ, இந்த கிழவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி பார்த்துட்டானே. வாங்க போவோம். சரி, இன்சல்ட்டை மாற்றிடுவோம். இப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த இது ஓப்பன் பண்ணிட்டு சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, அதை எடுத்துருவோம். வாங்க போகலாம். இந்த கொசுமுக்குன்னா தான் எப்போ கையை பற்றிக்கிட்ட கொசுமுக்கு கையை அது அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதை நினச்சா தான் இருக்குது. சரி வாங்க, இல்லை ஏதாச்சும் இருக்கும் எனக்கு. ஐயோ, இந்த கையா. சரி வாங்க, சொன்ன பாருங்கள், கொசுமுக்குன்னு கிளவியும் ஒன்றா வந்துட்டாங்க. ரஃபாய் பாருங்க, ஸ்ட்ரென்த்து 3 பேரும் பண்ணுறாங்க. 3 பேர் பண்ணிட்டேன்ஸே தாங்கவே முடியாதுப்பா. 3 பேரும் சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம 3 பேரும் இருக்கும்போது நம்ம அடித்தா நம்மளால் முடியாது. கன் எடுக்கலாம். கன் எடுத்து எல்லோரும் போடலாம். ஆனால் ஸ்ட்ரென்த்னாவும் அடிக்க முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. என்னென்னா நம்ம கூட ஜாலியாக இருக்கலாம். வாங்க, இதை கழட்டிடுவோம். இதை கட்டி வச்சுது. வாங்க, இப்போ எப்படியோ நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். வாங்க, கேமு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண மாரி தான். திரும்பி கொசுமுக்கு வந்துட்டானா முடியலைங்க. இந்த கேமில் கொசுமுக்கு கையை பார்க்காதாங்க காமெடியாக இருக்குது. வேறு ஸ்பீடுக்கும் லேட்டாக வரும். அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அடிச்சிடலாம் நான். அதனால
அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உள்ள போவோம். இதை மட்டும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னும் கண்ணு தெரியாது போலக்கு. போய் கூப்பிடுவோம். பார்த்துட்டான் அப்படியே நம்ம ஓடிடுவோம். பாருங்களேன் உடம்பு எப்படி வச்சுருக்கானே. இப்படி வச்சுட்டு வராங்க. எதுக்கு தான் இப்படி வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம பின்னாடி வரனால நம்ம இப்படி வேண்டா. ஏன்னா அவன் ஸ்லோவாக வருவான் இருக்கலையே. ஏற்கனவே பார்த்துருக்குங்க. அதனால் வாங்க கீழே டக்குன்னு போகலாம். இப்போது நம்ம என்னன்னா செயின் கட்டர் தான் எடுக்கணும். செயின் கட்டரு முதல்ல கன் எடுத்து உங்களுக்கு போட்டேன். ஐயோ கலை வேறு வழி இருக்கு. சரி இல்லைங்க, திரும்பியும் மேலே போகும். மேலே இதை களை வந்துட்டுங்க. செயின் கட் ஸ்ட்ரெண்டி நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அங்கே செயின் கட்டர் எடுத்துமோ வாங்க. எப்படியும் இந்த கன் எடுத்து நம்ம ஷூட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. குசுமுக்கன் கிழவன் அப்படி தான் தப்பிக்கான்னு தெரியல. கிராணி போகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த அவ்வளோதான். சரி வாங்க ஸ்ட்ரென்த்து நாங்கள் போ கொஞ்ச நேரத்தில் நம்மளே க்ளோஸ் பண்ணிக்குவாங்க போலக்கு. ஸோ மேலே போவோம். இந்த கேமில் யார் கூட பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த ஸ்ட்ரெண்டேனாக்கு பவர் கொடுத்து நம்மளே பயப்பட. ஐயோ இந்த கொசுமுக்கு வேறு பாருங்களேன். கையாட்டிட்டு ஒரு டைரக்ஷனில் போகலாமா? போகலாமா? அங்கேருந்து பார்க்க கண்ணு தெரியல போல இருக்கு தலைவனுக்கு. சரி சரி ஆட் பண்ணுவோம். சரி இதை போட்டுட்டு பேட்ரி கீழே வந்துடும். இப்போ எடுக்க வேண்டாம். சரி வாங்க. இப்போ அங்கே ஒன்று இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி விட்டுறணும். இங்கே தான் நம்ம போகணும். நாங்கள் இதை கட் பண்ணிடலாம். இங்கே தான் ஹேமருக்கு இருக்கும். அதை அப்படியே எடுத்துடலாம். பாம்புது இந்த காரு கீழே வந்துட்டு இந்த சவுண்டுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்களா வரமாட்டாங்கன்னு தெரியல. ஐயோ ஹேமர் கிட்டக்கலைங்க. எடுத்துகிட்டு வருவோம். ஹேமர் எடுத்தோடனே உங்களுக்கு சூப்பரான ஒன்று இருக்குது பாருங்கள். கொசுமுக்கனை அடிக்கிறது தான். இப்போ கொசுமுக்கனை எப்படி அடிக்கணும்னு இப்போ தான் நம்ம அடிக்கிற போல் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் அடிப்போம். இப்போ ஹேமர் அடித்து இதை கட் பண்ணிடுவோம். அவங்க கிராணி எல்லோரும் வரதான் பார்ப்பாங்க. சரி ஹேமர் எங்கே போட்டுருவோமா? இங்கே வந்துட்டோம் பாருங்கள். கண் கிடச்சிட்டா இப்போ தான் ஆட்டம் ஆரம்பம். இப்போ எல்லாரையும் தள்ளி போகிறோம். ஷூட் பண்ணியே வாங்க. இது ஒட்டைக்க முடியுமா? முடியாது. இதுக்கு ஒரு கீ இருக்குது. அது நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி காரு கேளுன்ட்டு இதை எடுத்துடலாம். ஷோ இது வேறு ட்ராப்பு. இப்போ பாருங்க நம்ம அடிக்க போகிறோம். கிழவனையும் இந்த கொசுமுக்கனையும் தான் டார்கெட் வச்சு அடிக்கணும். ஆனால் அப்போலேருந்து அடிச்சிட்ருக்காங்க. வர அப்பா 1 minute 30 seconds. வாங்க கொசுமுக்கனை தேடுவோம். ஒருத்தவங்க வந்தால் ஒருத்தவங்க வர மாட்டாங்க. கொசுமுக்கு மேலே தான் இருப்பாங்க. வாங்க இதோ வருமா பாருங்கள். வந்துட்டான் வாங்க. எனக்கும் 1 minute 30 seconds. மூஞ்சி பாருங்களேன். சாங்க இப்போ நம்ம போய் பேட்டரியெல்லாம் எடுத்தால் ஈஸியாக இப்போ தான் போட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அங்கே போய் அதை ஷூட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு கீ இருக்கும். கிடச்சிட்டு பாருங்கள் கார் கீ. அங்கே கீழே போய் போட்டுருவோம்.
மறக்காமல் எல்லோரும் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு நான் நம்புகிறேன் போடுங்கன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் போட்ட இன்னும் இங்கே பாருங்கள் போட்டால் போக மாட்டேங்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தும் போட்டால் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் வாங்க கிட்ட போகிறது வர இப்போ போய்ட்டு வாங்கி போட்டிடுவோம். ஏன்னா கழுவிலாம் வருவாங்க. வாங்க எல்லாமா வந்துட்டோம். வாங்க பேட்ரி எடுத்துருவோம். இப்போவே பாதி இது கம்ப்ளீட் ஆகி முடிக்க போகுது. இன்னும் நம்ம 5 நிமிஷத்தில் முடிச்சோன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திரும்பி கிளம்பி அடிக்க போகிறோம். ஸ்ட்ரெண்டினாவும் இதில் அடிக்க முடியலங்க. பேட்ரி போட்டாச்சு ஒரே இதில். இப்போ போய் நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எஸ்கேப் ஆகிடுறது. இதுக்கு மேலே இது திரும்பி கொசுமுக்கு வந்துட்டேங்க. திரும்பி இந்த கொசுமுக்கு வந்துட்டே இருக்கான். வாங்க இந்த கண்ணை திரும்பி போட்டுடலாம். கிளம்பியும் ஒரே இதில் போடலான்னு நினைக்கிறேன். வாங்க போடலாம். ஒன்றாவே போடலாமான்னு தெரில. அவங்க அண்ணா வந்தாங்கன்னா ஒன்றா போடலாம். பொறுமையாக தான் வருவாங்க போலக்கு. இந்த கொசுமுக்குன்னு இவ்வளோ லேட்டாக கிளவி எவ்வளோ லேட்டாக வருவா நினச்சிப்பாக்க வருவாளா. கிளவி சீக்கிரமாக வந்துடுவான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு தெரியல. போட்டேன் இன்னும் வரல பாருங்கள். என்னது சேர்த்து வாங்க பார்ப்போம். போடுறா வராங்களா இல்லையான்னு. வர்ற மாதிரி தெரில கைஸ். இதை கொசுமுக்கு வந்துட்டேன். சரி வாங்க வெயிட் பண்ணு வர வரைக்கும். இதை கொசுமுக்கு சொன்ன மாதிரி வந்துட்டேன். வாங்க கிளவி வர மாதிரி தெரில. இப்போவே இந்த கொசுமுக்குன்னு போட்டு தள்ளிடலாம். கிளவி வருமா தெரில. போட்டுச்சு. எங்கே கிளவி சவுண்டு கேட்குங்க. அப்போ வந்துருந்தால் நம்ம 2 பேரும் ஒன்றா போடலாம் சொன்னேன்ல. அதே மாதிரி நடந்திருக்கு. அடிக்கல. சரி வாங்க இந்த கீ எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டுருவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு எஸ்கேப் முடிஞ்சுது. அவ்வளோதான் முடிச்சிட்டோம். எப்போன்னா காரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். சரி வாங்க இந்த கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அங்கே கீழே போய் போட்டு சொல்லேன். இங்கே பாருங்க காருங்கிற உடஞ்சி போன ஆட்டம் காரு. இது நம்ம எப்படி தான் தப்பிக்க போகிறோமோ. ஸோ அங்கே இந்த கீயை போட்டாச்சு. ஆனால் இப்போ வீட்டிலலாம் இப்படி தான் காரு நினைக்கிறேன். ஸோ அங்கே பேட்ரி போட்டுருவோம். அவ்வளோதான் எஸ்கேப் முடிக்க போகிறோம். அவ்வளோதான் கீ போட்டால் முடிஞ்சது. இப்போ நம்ம தப்பிக்க கிட்ட வந்தாச்சு. இப்போவும் ஒன்றாகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி கூட நம்ம அடி வாங்காமல் தப்பிச்சிருக்கோம். வாங்க கீயை போட்டுருவோம். இதை எடுத்துட்டு இதை போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்து போயிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கிளவி சொட்டை ஸ்ட்ரெண்டினா எங்கே இந்த கொசுமுக்கா எங்கே பாருங்க வந்தாச்சா. ஸ்ட்ரெண்டினா கொசுமுக்கு தாண்டா அடிச்சிருக்கான். பார்த்தீங்களா எப்படின்ட்டு. என் வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். சரி இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.